ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து கருவேப்பிலை நல்லா அரைச்சி அதில் சேர்த்து தாங்க ஒரு குழம்பு இன்றைக்கி ஒரு ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு ரெசிபி தான். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகுங்க. இதை நல்லா வதக்கணும். கலர் நிறம் மாறக்கூடாது, லைட்டாக பொரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இதை வதக்கி இதை தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கருவேப்பிலை வதக்கின அதே கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடுகு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா 2ஆக கட் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நான் இதை சேர்த்துருக்கேங்க. பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் இருக்காதுங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனா நார்மல் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தக்காளி பேஸ்ட்டு நான் அரைச்சி இதை சேர்த்துருக்கேங்க. நல்லா 3 தக்காளி, பழுத்த தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச கருவேப்பிலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வடை போக நல்லா இதை வதக்கணுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்குங்க. தேவையான புளி நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு நல்லா சுண்டி நல்லா அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வரும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லமும் நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.